வணக்கம் மக்களே, கனடாவிலிருந்து உங்கள் அம்மாஜி. முண்டன் கணிப்பு பகுதி 2. கிரகணம் என்பது 2 வகைப்படும்: சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். கிரகணம் எனப்படுவது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் எதிர்ப்படும் போது வானவெளியில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஒரு விண்கிரக ஒளியை மற்றொரு விண்கிரகம் மறைப்பது அல்லது விழுங்கிக் கொள்ளுவது என்று அர்த்தம். சென்ற பகுதியில் கிரகணத்தை பற்றிய விடயத்தை தொட்டுவிட்டு போனோம். அதன் தெளிவான விளக்கத்தை காண்போம் வாருங்கள். கிரகணம் இங்கு 4 வகைப்படும்: முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம், நெருப்பு வளைய அல்லது கங்கண சூரிய கிரகணம், கலவை சூரிய கிரகணம். சற்று ஆழமாக அலசி பார்ப்போம். முதலில் முழு சூரிய கிரகணம், அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனின் முழு ஒளியையும் சந்திரன் தன்னுள்ளே இழுத்து சில நிமிடங்களுக்கு சூரியனை மறைத்து இருளாக மாறும் காலம். அடுத்தது பகுதி சூரிய கிரகணம். என்னவென்றால், சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் அமையாமல் சந்திரனானது சூரியனின் ஒரு பகுதியை மட்டும் மறைக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வின் போது சூரியன் சரி பாதியாக தென்படும். இதையே சிவ சக்தி நிலை என்று சித்தர்கள் அழைப்பதுண்டு. இங்கே சூரியன் முழுமையாக மறைக்கப்படாமல் ஒரு பாதி பக்கம் மட்டும் கடுமையாக காட்சியளிக்கும். இந்த கிரகணத்தை வெற்று கண்ணால் பார்ப்பது கண்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இது எல்லா அமாவாசைகளிலும் சூரிய கிரகணம் நடைபெறுவது இல்லை. அடுத்ததாக நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அல்லது கங்கண சூரிய கிரகணம். கங்கணம் என்பது வளையல் எனப்படும். சந்திரனானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே தோன்றும்போது சூரியனின் நடுப்பகுதியை மட்டுமே மறைக்கிறது. இதனால் சூரியன் பிரகாசமாக நெருப்பு வளையம் போல் தோன்றும். இதையே ஆங்கிலத்தில் ரிங் ஆஃப் ஃபயர் என்பார்கள். தமிழுக்கு கங்கணம், கை வளையல் அமைப்பை ஒத்து காணப்படும். இந்த கிரகண காலத்தில் சந்திரனானது பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் சூரியனை விட நிலவு சின்னதாக தோற்றம் பெறுகிறது. அதே நேரம் சூரியனின் மைய பகுதியை சந்திரன் மறைப்பதால் சூரியனை சுற்றிலும் ஒரு சிவப்பு நிற ஒளிவட்டம் உருவாகிவிடும். இந்த காரணத்தை கூட வெற்றுக்கண்ணால் நாம் பார்க்கக்கூடாது. சூரிய கிரகணத்தில் ஹைபர்ட் சோலார், கலப்பு சூரிய கிரகணம் என்று வானில் தோன்றும். அதாவது முழு சூரிய கிரகணமும் கங்கண சூரிய கிரகணமும் மாறி மாறி தோற்றி மறையும். இந்த நிகழ்வானது அமாவாசை காலத்தில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே தோன்றும்போது ஏற்படும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பூமியில் காணப்படும் தோற்ற வளைவு காரணமான பிரதிபலிப்பு. இது பெரும்பாலும் அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியாவில் தென்படும். வாருங்கள், சந்திர கிரகணத்தை பற்றி சற்றே தெரிந்து கொள்வோம். சந்திர கிரகணமும் 3 வகைப்படும்: முழு சந்திர கிரகணம், இதை பிளட் மூன் என்பார்கள்; பகுதி நேர சந்திர கிரகணம், புற நிழல் சந்திர கிரகணம். முழு சந்திர கிரகணம் என்பது சூரியனும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்பொழுது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுந்து தற்காலிகமாக சந்திரன் மறைக்கப்பட்டும் நிகழ்வே முழு சந்திர கிரகணம். இந்த காலம் சந்திரன் முழுமையான சிவப்பு நிறத்தில் தோற்றமளித்து மறையும். பகுதி நேர சந்திர கிரகணம்
பூமியின் அடர்ந்த நிழல் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும்போது பகுதி நேர சந்திர கிரகணம் எனலாம். இதையே சித்தர்கள் அர்த்தநாரீஸ்வரர் நிலை என்பார்கள். அடுத்ததாக புற நிழல் சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் அமையாமல் இருக்கும் காலத்தில் பூமியின் நிழலானது சந்திரன் மீது விழும் நிலை. இது கண்களுக்கு மிக இலகுவாக தென்படாது. எல்லா பௌர்ணமி காலத்திலும் கிரகணத்தை காண முடியாது. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஜஸ்டின், அவர் இயற்பியலில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை செய்தவர். குறிப்பாக இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றிய புதிய புதிய சிந்தனைகளை உலகிற்கு கொடுத்தார். 14ஆம் தேதி மார்ச் 1879 ஜெர்மனியில் பிறந்தார். இவர் குவாண்டம், எந்திரவியல், அண்டவியல், ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர். 1921 இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய கிரகணங்களின் தாக்கத்தால் மனிதர்களின் புரிதல் எப்படி ஒத்துப்போகிறது என்பதை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலம் கண்டுபிடித்தார். 18 ஏப்ரல் 1955 அவர் இறந்து போகிறார். அவர் பிறக்கும் போதும் 7 கிரகணங்கள், அவர் இறக்கும் போதும் 7 கிரகணங்கள் தோன்றியது. கிரகணங்கள் பூமியின் பரப்பளவில் ஏற்படும் தோற்றங்களினதும் தட்பவெப்ப காலநிலைகளிலும் சூழ்நிலைகளின் அளவை கொண்டே பூமியில் ஏற்படக்கூடிய இயற்கையின் மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இதன் தொடர்ச்சி அடுத்த பாகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.